இன்றைக்கி கொத்தமல்லி பொடி பண்ணுறோம். இதுக்கு கொத்தமல்லி தழையை வாங்கி நல்லா அலம்பி துடைச்சி உணர்த்தி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து மிளகா வத்தல், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போது இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நான் தரன்னு பொடிச்சுட்டுருக்கேன். இன்னொட்டு மிளகா வத்தல் போட்டு தேவையான மிளகா காரத்துக்கு வேண்டாப்படி போட்டுக்கணும். வறுத்து வச்சுக்கணும். அதையும் சேர்த்து பொடிக்கணும். அதில் உப்பையும் போட்டு விடலாம். தேவையான உப்பு, வறுத்த பெருங்காயம், போட்டு அதை ஒன்று பொடிச்சுங்க. கொஞ்சம் புளியும் போட்டிருக்கேன். நீ கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமாக 2 டிப்பாக போட்டுருக்கேன். நான் ஒரேடியாக அடித்தோம்னா மிக்சிக்கு எடுத்து விடலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடிச்சுக்கணும். 2 சுற்றினா நம்ம கொத்தமல்லி எல்லாம் தழை வேகம் பிடிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒன்று கூட சுற்றலாம். இப்போ பாக்கி கொத்தமல்லியும் போட்டு அதை இன்னும் ஒன்று சேர்த்து மசியராப்பில் போட்டு விடலாம். இப்போ எடுத்து பார்த்தா அது உற்றத்தக்கனையாக வரும். நல்லா கலரிட்டு அதை உப்பு இல்லை காரமெல்லாம் போருமாக பார்த்துட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ ஈரப்பதம் போகாது, அப்படியே ட்ரை பவுடராக போகாது. இந்த மாதிரி உருட்டி வச்சோம்னா இதை தோசைக்கு தொட்டுக்கலாம். சாப்பிட்றது தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தமல்லி நிறைய போட்டிருக்குறோம். இப்போ இது பாட்டிலில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.